தான் இப்படிதான் அப்படிங்கிற மாதிரி போர்ட்ரே பண்ணிட்டு இருக்காங்க வெளியில. பட் இது வரும் பொழுது என்னவா காட்டும்? சார் இது எங்களுக்கு அப்படி தெரியல. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸா இந்த படம் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்த லாங் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இது அந்த மாதிரி நான் பார்க்கல. ஒரு நடந்த ஒரு ஹிஸ்டரி இது இப்படி நடந்திருக்கு. வர வந்து ஜெனரேஷன் பேர குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே இப்படிதான் ஒரு விஷயம் வந்திருக்கு, இப்படிதான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சுதந்திரம் கிடைச்சிருக்குன்றது வந்து தெரிவிக்கணும்ன்ற ஒரு ஆசையோடு. ஏன்னா இவர் தாத்தா போராடி இருக்காரு, அவர் தாத்தா போராடி உயிர் இழந்திருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே தெரியணும் ஒரு நல்ல எண்ணத்தோட தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. எல்லாரும் எஸ்டேட் டைரக்டர் தான் கூப்பிட்டுருக்கீங்க. உங்களை அறிமுகப்படுத்துற டைரக்டர் முக்கியமானவர். உங்களை எல்லா படத்துலையும் எந்த படத்துலையும் விட மாட்டாரு. கடைசி படத்துல கூப்பிடல அப்படின்றது காரணத்தால கூப்பிடலையா? இல்லைங்க, எனக்கு 2 டேஸ் முன்னாடி தான் ஃபிக்ஸ் பண்ணோம். ஸோ எல்லாம் மோஸ்ட்லி எல்லாமே ஷூட்டிங்ல இருக்காங்க. ஸோ விஜய் சூரியன் வந்து உடம்பு சரியில்லை வந்து ஈவினிங் வைரல் பண்ணது. மித்ரன் வந்தப்போ மித்ரன் டக்குனு ஒரு எமர்ஜென்சி கால் வந்தது, ஹாஸ்பிட்டலைசேஷன் சொல்லிட்டு டக்குனு. ஸோ இதுதான் சிச்சுவேஷன். எல்லாத்தோட அவைலபிலிட்டி வந்து கேதர் பண்ண முடியாது. ஒரு நமக்கு 10 டேஸ் முன்னாடி அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெருசாகவே பண்ணியிருக்கோம் எல்லாத்தோட. சார் இவர் கேட்ட கொஸ்டினோட தொடர்ச்சி தான் இருக்குது. இப்போ வந்து ராமர் கோயில் பிரச்சனை ஆச்சு சரிங்களா? இப்போ இந்த படம் வந்து மக்களை வந்து எப்படி இம்பாக்ட் பண்ணணும் பார்க்க இல்லை சார், இப்போ இருக்கிற பிரச்சனைக்கு எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு தெரியுது. ஏன் சார் என்னென்ன எடுத்துக்கிட்டோன்னே நீங்கள் ஃபுல்லாக முஸ்லீம் ஹிந்துஸ் மட்டும் தான் பேசியிருக்கீங்க சரிங்களா? முஸ்லீம்ஸ் வந்து ஹிந்துஸ் ஃபுல்லாகவே வந்து கொலை பண்ணுறது தான் காட்டிருக்கீங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஹிந்துஸில் வந்து காட்டிருக்கீங்க. இது எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை சார், இது நம்ம வந்து ஒரு ஒரு நம்ம வியூவிச்சு எழுதப்பட்ட கதை இல்லை சார். இது நடந்தப்பட்ட ஒரு ஹிஸ்டரி. ஆகஸ்ட் 15 நம்ம இந்தியா முழுக்க ஒரு சுதந்திரம் கிடைக்கும் போது, பட் ஆனால் பர்டிகுலர் தெலுங்கானா, கர்நாடகா அண்ட் மகாராஷ்டிரா ஸ்டேட் மட்டும் 396 டேஸ் வந்து அவங்களுக்கு சுதந்திரம் வந்ததே தெரியப்படவில்லை. அது ஒரு தனி கண்ட்ரியா மாத்துறதுனால நடந்த ஒரு ஒரு முயற்சியை இப்போ ஒரு தெரியப்படுத்திருக்காங்க. அதே தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கும். மற்றபடி எந்த ஒரு Hello. Sorry, part English, part Tamil. When you're making a historical film, you have to take a lot of care not to make historical mistakes. But you are making several statements which are wrong, I wish to point out. Hyderabad was not the only place which did not celebrate independence, not liberation at that point of time. There are several parts of India where you know there are more than 550 kingdoms. They are not democracies. They were kingdoms, kings who had to give up their country to join the Indian Union. And Nehru and Patel formed an agreement to sign the 545 kings in different parts of India to join the Indian Union. It was not easy, it took several months. And you may not be aware that it was only the Indian map was completed only in 1962. Pondicherry and Goa got liberation after several years. So to say that only Hyderabad was not liberated is not correct. So if you are doing any promotion on that basis, you will please correct yourself. The wrong picture should not be given. And also, an innocent remark is also made that Nehru did not contribute anything or did not contribute much. But facts are otherwise. 545 kingdoms were contacted to sign the agreement with the Indian Union. There was no India at that time. So you can imagine it was not a joke. They formed a committee and throughout India 545 kings were contacted, including Nizam of Hyderabad. Various efforts were made to persuade them to join the Indian Union. And all these activities have been done which are in history. And as our friend suggested, Muslims played a major role in the freedom struggle in Andhra and also the Vellore Mutiny. A wrong picture should not be given about the Muslims of India. And if you want to make a second film, I would request sir to make a film on the mutiny in Andhra Pradesh led by Muslims against the Britishers. Thank you. Thank you. Sir, English very. Sir wants to answer to. 1947 பிரிட்டிஷ் ஆளுநர் சொன்னது கரெக்ட். இந்தியாவில் ஒரு நாடு அமையாது என்று தெரிஞ்சாங்க. சரி. Sir, I would like to clarify for your question. Yes, as you said, there were many provinces in the country. There were about 565 provinces. They were independent kingdoms ruled by different kings in our country. Out of that, 20 have gone to Pakistan. 545 were remaining in India. Out of 545, 542 have merged without any problem.
there were 3 states, 3 provinces which were not merged even after 15th August. One is Kashmir. You know what happened in Kashmir? After Pakistan was formed, Pakistanis invaded Kashmir and they have occupied a place called POK now. Pakistan occupied Kashmir. The second thing was Junagadh. Junagadh was also deliberating to be independent or to merge. So they went for a plebiscite. So in the plebiscite, they have majority of the people have decided to join or merge with Indian Union. The third was this Nizam's princely state. This was the only state or province or a kingdom, independent kingdom, which got merged with India. Goa, of course, was with Portuguese. So we cannot talk about Goa and small areas. But when we talk about the big areas, Hyderabad was like a heart. In fact, as you said, it is not against Muslims. This is only against those Razakars and that Nizam. The 7th Mir Usman Ali Pasha, we have produced this movie. It's not a fictional movie, it is a historical movie. It is a history to enlighten the present day people. Because we don't want another Razakar to be born in this country. Do you want? We don't want. Our children, our grandchildren don't want any such Razakar to be born or taking birth in this country. Even the world, whatever. So, this is basically to enlighten and make them alert so that no such incident from small to big, it can grow. So, our intention is only to portray Charitranu Chitranga Chubichanu. History ni cinema ka chubichanu. History ko cinema ke roop mein batana hai. Aur kuch nahi hai isme. We are not against the present day Muslims. Many Muslims are my best friends. In fact, they have funded this for this movie also without any condition, without any interest. So, kindly be certain about a point, that is, this is only a history in the form of a cinema. That's it. It is categorically, we are clarifying, it's not about any community. We are not going to, not the movie is going to, our movie's any portrayal is going to hurt anybody's sentiment. We must not forget one thing. 60,000 rapes, 2 lakh murders, thousands of burning of houses, thousands of burning of people by putting them in the haystacks. Can you imagine such things? Only those people who have lived in that Nizam's province, that is Hyderabad state, their great-great-grandmothers and grandfathers and their daughters and whoever, sisters and whoever. In fact, my mother, she is still today alive. Her name is Bharati. She was sent to Bombay when she was 7 years old because the Razakars, the fear of Razakars, doing something, either lifting her or maybe murdering her or taking away her, whatever it is. My grandfather, late Guru Narayan Reddy, has had a face off. He is not ordinary man. He is a Matanda. He is the head of so many villages. He was responsible to safeguard his people. Asim Rizvi said, you know who I am number 2 next to Nizam. He said, you may be whoever you may be. I am the Patel. I am the Mal Patel of this area. It is my duty to safeguard my people and my place. In fact, my father's, late father's, his maternal uncle is alive today. He is 98 years. If you want, we can make him speak when necessary. What happened? What kind of atrocity? It's not atrocity. It is atrocity into 1 trillion, you can say. It's not atrocity. We don't know. So, I have not taken any commercial face in this. I have only tried to portray the best of the historical facts with the best of the visuals and with the best of the effects so that the people of this country, especially the younger generation of the universe today, India is called the youngest generation of universe. So I want my youngest generation of universe of my country to know and be enlightened with what happened then. That's it, Your Honor. That's it. இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக மேல இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு 3000 கோடி செலவு பண்ணி அவ்வளவு பெரிய செலவு வச்சிருக்காங்க. இந்த படத்துலேயே மிக முக்கியமா வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் தான் நீங்க காமிச்சிருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து ஆல் லாங்குவேஜ் நீங்க தான் கொண்டு போறதா ஒரு தகவல் இருக்கு. ஸோ அப்படி போகும் பொழுது மேல இருக்கக்கூடிய பிரதமர் பார்வைக்கு கொண்டு போக வாய்ப்பு இருக்கா? அப்படி எனக்கு பொலிட்டிக்கல் சம்பந்தம் கிடையாது.
ஸ்பெல்லிங் கூட ஒழுங்கா தெரியாது. படத்துல அவர்தான் மெயினா காமிச்சீங்க. மெயினா போகணுன்றதா கண்டென்ட் ஹிஸ்டரி கொண்டு போகணுன்றது. நான் நாட் ஹிஸ்டாரிக்கல், நான் ஹிஸ்டரி படிக்கல, எனக்கு தெரியாது. இது நடந்தது அந்த கதை கேட்கும்போது இது எல்லாத்துக்குமே தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம். இப்படி எல்லாம் நடந்திருக்கு, நம்ம வந்து ஃபிக்ஷனா எழுதல சார், அது நடந்த ஹிஸ்டாரிக்கலை வந்து தெரியட்டுமேன்ற ஒரு விஷயம். எது இருந்தாலும் சரி தெரியணும் அப்படின்றது அந்த ஆதங்கம் சார். Nehru was the prime minister then. See, after independence, there would have been many problems or whatever it is. But such atrocity happening within our own country, as Nehru, the prime minister, also should not have waited for such a long time. Because people who were being brutally subjected to the atrocities and the genocide are part of his own country. He was the prime minister of this country. Only the hurdle was standstill agreement. The standstill agreement, it was a gentleman agreement between Government of India and Nizam's princely state. But even that has expired because post 15th August, it was supposed to be active in 15th of August 1948 only. But in between he has started Nizam has started all these atrocities. Marana Homam, Nishabda Marana Homam, silent genocide which took place. Nehru shouldn't have taken so much time. But for Sardar Vallabhbhai Patel, who was the Deputy Prime Minister and the Union Home Minister, with this unification of India wouldn't have happened. That's why he is called as the Iron Man of India, the man of unity. See, this is history. So we don't want to belittle anybody or we don't want to portray anybody. Here, history is shown in the form of a movie. That's it. இந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எல்லா அடுத்த ஜெனரேஷனுக்குலாம் புரிஞ்சுக்கணும், எல்லாம் ஓகே. ஆனா இந்த நேரத்துல வர்றது ஒரு திட்டமிட்ட ஒரு பின்னணி இருக்காங்க, அரசியல் பின்னணி இருக்காங்க. இல்ல சார், அரசியல் பின்னணி இந்து முஸ்லீம் இந்த நேரத்துல எலெக்ஷன் வர நேரத்துல இப்போ ஓடுறது அதுக்காக திட்டமிட்டு ரிலீஸ் ஆகுது. இந்த படம் முடிச்சோம், ஒரு 3 months முன்னாடி ஷூட் முடிச்சோம். அப்புறம் போஸ்ட் நடந்தது. போஸ்ட் நடந்து முடிஞ்ச உடனே சென்சார் அப்ளை பண்ணிருக்கோம். சென்சார் வந்த உடனே ரிலீஸ்க்கு வரும் சொல்லி தான் சார். அவ்வளவுதான் சார். பாவி சார், அவரு ராம்ஜி சார், அவரு ஒரு ஆக்டர் சொல்லும் போது சின்ன வயசுல வெள்ளரிக்காய் பாட்டு பாடும்போதுலாம் உங்களதான் பார்க்கணும்னு சொன்னாங்க. நாங்களும் குழந்தையா இருக்கும்போது தான் தேடிட்டு இருந்தோம். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு வந்திருக்கு, இன்னைக்கு மேடையில பேசிருக்கீங்க. ஸோ இன்னைக்கு கரண்ட்ல இருந்துகிட்டே இருக்கதான் உங்களை முன்னாடி வர வைப்பாங்களா, இல்லைன்னா பின்னாடி தான் இருக்கீங்களா? முன்னாடி இடம் இல்லைன்றதுனால அப்படி வருது. பின்னாடி இடம் இருந்தா எல்லாரும் முன்னாடி தான் வந்து. உங்களுக்கு அப்புறம் தான் நிறைய டான்சஸ் எல்லாம் வந்தாங்க. நீங்க அமைதியா பின்னாடி இருக்கிறீங்க, அதனால கேட்டுறாங்க. முன்னாடி இருந்தவங்க அமைதியா தான் இருக்காங்க, இடம் இல்லை அதனால. పడతలు నడిచింది నాకు ఈ 2 వర్డ్స్ వచ్చు. నాకు తమిళ్ రాదు, తెలుగు మాత్రమే మాట్లాడగలను. తెలుగులో ఒక 2 ముక్కలు మాట్లాడిన తర్వాత మళ్ళీ తమిళ్ మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. ఎందుకంటే కాపీ కొట్టుకొచ్చి రాసుకొని వచ్చాను ఎవరికి. ముఖ్యంగా నాకు తమిళ్ అంటే చాలా ఇష్టం. మణిరత్నం సార్ అంటే నాకు పిచ్చి ప్రేమ. ఈ సినిమా చేద్దాం అనుకున్న తర్వాత నాకు సుహాసిని మేడంకి ఈ స్టోరీ చెప్పే అవకాశం దొరికింది. మేడంకి ఈ స్టోరీ మొత్తం నారేట్ చేశాను ఫోన్లో. ఆవిడ అప్రిషియేట్ చేసి ఇలాంటి సినిమాలు రావాలని నాకు సపోర్ట్ చేశారు. ఈ సందర్భంగా సుహాసిని మేడంకి థ్యాంక్ యూ చెప్తున్నాను. తర్వాత ఈరోజు ఇక్కడ ఈ తమిళ ప్రజల్ని, తమిళ మీడియాని, మీ అందరినీ, ఇక్కడున్న అతిథులందరినీ కలిసి అవకాశం కల్పించిన మా బాబీ సినిమాకి స్పెషల్గా థ్యాంక్స్ చెప్తున్నాను. ఆయన పెర్ఫామ్ చేసిన పూతుగడ్డ సాంగ్ మీకు తమిళ్లో చూపించలేకపోయాను. ఐఎమ్ వెరీ సారీ. మీకు కూడా మళ్ళీ స్పెషల్గా మళ్ళీ తమిళ్లో చూపిస్తాను. తర్వాత మమ్మల్ని ఆశీర్వదించడానికి వచ్చిన పెద్దలందరికీ పేరు పేరున నమస్కారం. తర్వాత మాటి
రాజార్జున్ గారు, వేదిక, రామ్ గారు, తర్వాత విజయ్ గారు, జాన్ విజయ్ గారు, తర్వాత తులసి గారు, ఇంద్రజ గారు, వీళ్ళందరికీ థ్యాంక్ యూ సో మచ్. నేను స్క్రిప్ట్ కాపీ కొట్టుకొచ్చాను. నాకు తమిళ్ మాట్లాడడం ఇష్టం, బట్ రాదు. మాట్లాడడానికి ట్రై చేస్తాను. தப்புலுக்கு க்ஷமிச்சு. ஓகே, மீடியா நண்பர்களுக்கு என்னோட வணக்கம். மேலும் இங்க வந்திருக்கும் எல்லா பிரமுகர்கள் மற்றும் விருந்து நாட்களான எச்.எஸ். சூர்யா சார், அப்புறம் பப்பி சிம்மா ஆகியோருக்கு என்னோட வணக்கம். கோலிவுட் மீடியா என்கிறது சவுத் இந்தியா திரை உலகத்து தாய்மாதிரி. இந்த கோலிவுட்ல முதல் முறையாக டைரக்டர் அறிமுகம் ஆகும் என்னை நீங்க எல்லாரும் பிளஸ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ரஜாக்கர் நான் டைரக்ட் பண்ணும் முதல் படம். இத்தனை உலகம் முழுக்க 6 லாங்குவேஜ்ல வெளியிட்டோம். இந்த நேரத்துல கோலிவுட் மக்கள் ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு படம் பிடிச்சா அந்த படத்தை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அதுல சந்தேகமே இல்லை. என் படத்துக்கு தமிழ் மக்கள், தமிழ் ரசிகர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும் நம்புறேன். ரஜாக்கர் என்கிறது என் படம் நான் டைரக்ட் பண்ண முதல் படம். இந்த படத்தை எங்க ப்ரொடியூசரான கூடூர் நாராயண ரெட்டி சார் ஓட ஒத்துழைப்போட பெரிய பட்ஜெட்ல நல்ல ஸ்ட்ராங்கா நல்ல ஸ்டாண்டர்ட்ல எடுத்திருக்கும். இது ஹிஸ்டரியில நடந்த ஒரு கதை. அதாவது ஹைதராபாத்ல நடந்தது. ஆகஸ்ட் 15, 1947ல இந்திய நாடு சுதந்திரம் அடைஞ்சது. அப்போ நாடு முழுக்க ஒரே கொண்டாட்டம். அப்ப ஹைதராபாத்ல நிஜாமோட கொடுங்கோல் ஆட்சி. மக்கள் எல்லாரும் நசுக்கப்பட்டும் கிட்டி இருந்தாங்க. அப்போ அங்க இருந்த மக்கள் நிஜமோட ஆட்சிக்கும் ரஜாக்கர் முடத்துமைக்கும் எதிராக போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு இந்தியா துணை பிரதமரா இருந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆதரவளிச்சார். அப்ப இந்தியா ஏஜென்ட் இருந்த முனிஷ்முலாமா நிலவரத்து தெரிஞ்சுக்கிட்டு நிஜாமை சமாதானப்படுத்தப்பட்டார். ஆனா நிஜாம் அரசாங்கம் துணை பிரதமர் வாரை மதிக்கல. இதனால் துணை பிரதமர் நிஜாம் அரசு மேல போர் தோடத்து ஹைதராபாத் ஜெயிச்சு அது இந்துஸ்தான்ல இணைச்சார். இந்த சம்பவங்களை ஆடிப்பாதியா மற்றும் நங்க இந்த சினிமாவை எடுத்திருக்கோம். இந்தியா சுதந்திரம் அடைஞ்சப்ப 565 ராஜ்யங்கள பிரிஞ்சு வந்தது. இது யாவும் பாகிஸ்தான் ஏற்கனவே மதத்தால பிரிஞ்சு இருந்தது. பிறகு முடியாட்சி என்கிற பேர்ல நாடு 565 ராஜ்யங்களாவும் புரிஞ்சு இருந்தது. ஆனா எல்லா ராஜ்யங்களும் ஒரே கட்சி ஒரே பாரதமா அகண்ட பாரதமா பாரதத்து தானே லட்சியம் சர்தார் வல்லபாய் பட்டேல் அறிவிச்சு இருந்தார். அவரோட முயற்சியால 3 மாசங்கள்ல 565 மாகாணங்கள் இந்துஸ்தான் கூட இணைக்கப்பட்டது. ஆனா ஜுனாகட், காஷ்மீர், ஹைதராபாத் ஆகிய மட்டும் இணைக்கிறது கஷ்டமாக இருந்தது. பிறகு மந்தல ஜோனாகட் இணைக்கப்பட்டது. அப்புறம் காஷ்மீர் பத்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த டைம்ல ஹைதராபாத் மட்டும் ஒரு வருஷத்துக்கு இந்தியா ஓட ஒரு ஸ்டாண்டர்ட் ஒப்பந்தம் போட்டுக்குச்சு. இந்த ஒப்பந்தம் தளபதி ஆகிறதுக்கு முன்னால அந்த அரசோட இஸ்லாமிய மத தலைவர்கள் இந்துக்களை ஒரு கட்டாய மத மாற்றம் செஞ்சு அந்த ராஜ்யத்தோட பெரிய துர்கிஸ்தானும் அறிவிச்சாங்க. இந்த விஷயம் நடந்தப்ப ரஜாக்கர் அரசோட இணைஞ்சு மதம் மாற விரும்பாத இந்துக்களை கொலை செஞ்சு பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்சார். ஹைதராபாத் சம்ஸ்தானம் எங்கிறது வெறும் ஹைதராபாத் பட்டினம் மட்டும் கிடையாது.
హైదరాబాద్ తెలంగాణ ఓడ ఎటు వట్టంగల్ మహారాష్ట్ర ఓడ நான்கு மாவட்டங்கள், கர்நாடகாவோட 4 மாவட்டங்கள், மொத்தம் 16 மாவட்டங்கள் இருந்தது. அந்த சமஸ்தானத்துக்காக கான போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்துல கம்யூனிஸ்ட் கலந்துக்கிச்சு, ஆரிய சமாஜ் கலந்துக்கிச்சு, மாநில காங்கிரஸ் கலந்துக்கிச்சு, ஆந்திரால மக சபைகள் நடந்தது. ஹைதராபாத்ல நடக்கும் அராஜகத்தை பத்தி இந்திய அரசுக்கு தெரிய வைக்கி முன்சி வரும் பக்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனா இன்னொரு பக்கம் அந்த முயற்சிகளை தடுக்கும் எல்லையில் ஒவ்வொரு இடத்துலையும் சோதனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல மദ്രാஸ்க்கு சேர்ந்த சாரி என்கிறவர் முன்சி ஐ சந்திச்சு தெலுங்கு காரங்கள சந்தேக படுவாங்க, நான் தமிழன் எங்குறதுனால என்னை சந்தேக பதமாட்டாங்கன்னு சொல்லி முன்சி கிட்ட இருந்த அறிக்கைகளை வாங்கிக்கிட்டு ஹைதராபாத்ல இருந்த சென்னைக்கு வந்து இங்கே இருந்து டெல்லிக்கு போயிருக்கார். அங்கே சாரி அவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் சந்தித்து அறிக்கைகளை கொடுத்திருக்கார். ஹைதராபாத் விடுதலை போராட்டத்துல நீதியை நிலை நாட்டத்துக்கு தமிழரான சாரி அவர்கள் பாடுபட்டிருக்கார். அது மட்டும் இல்ல, அந்த நாடகல்ல எல்லையில இருந்த எல்லா தமிழர்களும் ஹைதராபாத் மக்களுக்கு தங்கள இடும் ஆதரவும் தடுக்காங்க. இப்படித்தான் தமிழர்களோட தெலுங்கு முக்குளுக்கு கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம போர் ஆரம்பிச்சதுக்கு பிறகு நாடு முழுக்க இருந்து போலீஸ் வந்தப்போ இனுக்குளும் மைடான் ரெஜிமெண்டல்க்கு சேர்ந்த பிஎஸ் ஹைதராபாத்க்கு வந்து போராடி ஹைதராபாத்தோட அடிமை சங்கிலியை ஒருங்கை உதவிருக்கும். இந்த வகையில அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை ஹைதராபாத்க்கு தமிழ் மக்கள் ஆதரவு கொடுத்துக்கிட்டு வராங்க. இந்த எல்லா விஷயங்களையும் ஓம்னா சேர்த்து இந்த ரசாக்கரை திரைப்படத்தை உங்களுக்காக தயாரிச்சு போறோம். இன்னைக்கு கூட ஹைதராபாத்துக்கு போய் அங்க இருக்கிற பெரியவங்க கிட்ட தமிழர்கள் செஞ்ச நன்மைகளை கிட்ட அவங்க அதன் பெருமையோட சொல்லுவாங்க. சுதந்திர போராட்டம் நடந்தப்போ தமிழகத்துல போராட்டம் உச்சத்தை அடைஞ்சப்போ ஆகஸ்ட் 14, 1947 அன்னைக்கு டெல்லியில் இருந்து தமிழகத்துக்கு மூவர்ண கோடி ரயில் ಒಂದು ಗಿಟ್ಟು இருந்தது. அப்போ அந்த கோடி தமிழ்நாடுக்கு வரக்கூடாதுன்னு ரசாக்கர் ஹைதராபாத்ல அந்த ரயில் நிறுத்தி అందుకు వచ్చి ఇరిచారు. எங்க தெலங்கானால பத்கம்மா ஒரு பாரம்பரியமான பண்டிகையா இருக்கும். அப்போ ரசாக்கர் தெலங்கானா பெண்களை நிர்வாணமா நிக்க வச்சு பதுக்கம்மா விளையாட வச்சிருக்காங்க. எங்க தாய்மொழியை நசுக்கி இடிச்சு அதை கத்துக்கணும் உருதுவை ஆட்சி மொழியா சொல்லியிருக்கார். இந்த மாதிரி உண்மை சம்பவங்களை அடிப்படையா வச்சுதான் நாங்க ரசக்கர படத்தை எடுத்திருக்கோம். இந்த ரசக்கர படத்துல பாபி சிம்மா அவர்கள், அப்புறம் விஜய் அவர்கள், ஜான் விஜய் அவர்கள், டான்ஸ் மாஸ்டர் சங்கர் அவர்கள், ராம் அரங்கல், வேதிகா